are on air. So this is a 5 p.m. show, which is DC Journey. So today's third episode, we have Mr. Ramdas with us from Virupuram. So happy to have Ramdas on this third episode on DC Journey. Okay, hi Ramdas, எப்படி இருக்கீங்க? Hi ma'am, நல்லா இருக்கேன் ma'am. நல்லா இருக்கீங்களா? Okay, after a long time I believe. Yes. Okay. So Ramdas, how was your DC 18? எப்படி போச்சு செலிப்ரேஷன் எல்லாம்? செலிப்ரேஷன்ஸ் ரொம்ப நல்லாவே போச்சு மேம். ஓகே, நீ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணல மேம். ஓகே ஓகே குட். நான் எதிர்பார்த்தது வேற, ஆனா நடந்தது அதை விட நல்லாவே இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன அதை விட நல்லா நடந்தது சொல்லுங்க. கோல்டு காயின் எல்லாம் தருவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஓகே, ஆனா இப்படி கோல்டு காயின் தருவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓ ஓகே ஓகே குட். சோ மோர் தென் a gold coin நம்மள ரெகக்னைஸ் பண்ணதே நம்மளுக்கு ஒரு பெரிய ஹாப்பி இல்லையா? கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஓகே நைஸ், தட்ஸ் குட் திங். தேங்க்ஸ் ஃபார் தேசிக்ரு மேம். தேசிக்ரு ஆல்சோ தேங்க்ஸ். அதுதான் டோக்கன் ஆஃப் லவ் அப்படின்னு நினைக்கிறேன், இல்ல டோக்கன் ஆஃப் தேங்க்ஸ் கூட அப்படின்னு எடுத்துக்கலாம். That's what I feel it. Even I am proud to be a part. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ஜாய்மெண்ட். சென்னை டீம்ல ரொம்ப சின்னதா இருந்தாலும் I enjoy the celebration. நீங்க எல்லாம் வந்து நிறைய பேருக்கு நடுவுல அந்த செலிப்ரேஷனை வந்து நீங்க என்ஜாய் பண்ணிருக்கும் போது அது வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆமா. ஏன்னா சென்னை டீம்ல ஒரு 30+ தான் இருப்பாங்க. ஸோ நீங்க எல்லாமே ஒரு 100+க்கு அதிகமா இருக்கிற இடத்துல வந்து யூ பீன் ரெகக்னைஸ்ட்ல. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி குட் திங். ஸோ ராம்தாஸ், உங்களோட ஜேர்னி சொல்லுங்க. வாட் யூ ஆர், வாட் இஸ் யுவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட், நீங்க எங்க படிச்சீங்க? மிடில் ஃபேமிலி மேம். நான் வந்து பிஎஸ்சி பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே. பிஎஸ்சி பிஎட். மேரிட். மிஸ்ஸஸ் நேம் வந்து எழிலரசி. சைல்டு பையன் ஒருத்தவன் ருத்ரன், 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஓகே, ருத்ரன். ஓகே ஓகே. சோ இந்த பேர் கொஞ்சம் சமீபமா ரொம்ப ஃபேமஸா இருக்குல, ருத்ரன். ஐ திங்க் நைஸ் நேம் இட் இஸ். ஆக்சுவலி சிவனை பிடிக்குன்றதுக்காக நான் ருத்ரன் அவனுக்கு பேர் வச்சேன். ஓ ஓகே 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 ஓகே. நான் ருத்ரா அதிகமா கேள்விப்பட்டிருக்கேன், பட் ருத்ரன் ரொம்ப ரேரா வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வந்து யாரும் வைக்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்து ஆக்ரோஷமான பேருன்றதால ருத்ரன்றது யாரும் மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க. அதனால நான் செலக்ட் பண்ணேன். உங்க பையன் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கானா இல்ல சாஃப்டா? இப்படி சாஃப்டா தான் மேம். ஆக்ரோஷமா இருக்கும்னு நினைச்சுதான் வச்சேன், ஆனா சாஃப்டா தான் இருக்கிறான். நம்மள மாதிரியே இருந்துடுறான். மேபி எந்த இடத்துல தேவையோ அங்க மட்டும் தானே சிவன் வந்து ஆக்ரோஷமா இருப்பாரு, எல்லா டைமும் அப்படி இருக்க மாட்டார்ல. பின்னாடி எதிர்பார்க்கிறேன். எங்க பொங்கணுமோ அங்க மட்டும் பொங்க இருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ இந்த ஜெனரேஷனோட அடுத்த ஜெனரேஷன் இன்னும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. சோ அதிகமாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ வாட் இஸ் யுவர் பேரண்ட்ஸ் ராம்? பேரண்ட் ஃபாதர் சுப்பிரமணியம், ஃபார்மர். அம்மா பேர் ராணி, அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் தான் இருக்காங்க. தம்பிங்க 2 பேரு மேம், ரமணன், ராம்குமார்னு சொல்லிட்டு 2 தம்பிங்க. நான் தான் பெரிய பையன். ரமணன், ராம்குமாரா? எஸ். எல்லாம் ராம்னே வச்சிருக்காங்க. நீங்க வந்து சிவன் அப்படின்னு சொல்றீங்க. அப்பா விஷ்ணுவோ? அப்பா விஷ்ணு வந்தா நமக்கு பிடிச்சது சிவன் தானே. இல்ல அதான் கேக்குறேன். நீங்க ராம்தாஸ், ராம்குமார், ராமன் அப்படின்னு வச்சிருக்காரு, அதனால கேக்குறேன். ஓ கிரேட். சோ மூணு பேருமே சன் தான்? ஆமா, 3 பேருமே சன் தான். ஓகே. அப்ப இப்போ ஃபார்மிங் லைன்ல இருக்காரா ஃபார்மர்? எல்லாருமே ஒண்ணாதான் இருக்காங்க. இல்ல இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்காரா அப்பான்னு கேக்குறேன். ஆமா, இப்பயும் விவசாயம் பண்ணினாரு. என்ன மாதிரி? இப்ப சவுக்கு கரண்ட்லி இப்ப இருக்கிறது. ஓகே. அது ஊர் பேரா ஃபர்ஸ்ட் வந்து மலாட்டை, உளுந்து அது மாதிரி போட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கடுத்து சவுக்கு அடி வளர்ந்துருவாங்க. இப்ப கரண்ட்லி சவுக்கு. தம்பிங்க பெரிய தம்பி வந்து அப்பாவுடைய வேலைக்கு கூலி வேலைக்கு போவாரு. இன்னொருத்தர் வந்து பாண்டியில ராணி மெட்ராஸ் கம்பெனில பர்மனன்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணுவாரு. ஓகே. சோ உங்களுக்கும் விவசாயம் எல்லாம் தெரியுமா, இல்ல அப்பாவோட முடிஞ்சிடுச்சுங்களா அது? அப்படிலாம் இல்லைங்க, நாங்களும் சின்ன வயசுல இருந்து அப்படியே பழகினதான் விவசாயம். ஓகே. சோ இப்போ உங்களை விட ஐ மீன் ஃபார்மிங் லைன்ல விட்டா நீங்களும் செய்வீங்க? கண்டிப்பா. ஓகே. உங்க சன் எப்படி கூட்டிட்டு போய் காமிச்சிருக்கீங்களா உங்களோட நிலம் அதெல்லாம், அந்த நேச்சர்?
அவன் இதுல ஈடுபாடு தான் மேம் அதிகமா. படிக்கிறத விட இதுல அதிகமான ஈடுபாடு இருக்கும் அவனுக்கு. ஓகே. இப்போதைக்கு அவருக்கு எப்படியா இது பண்ணுறேன். அடுத்து போக போக மாறுவானா என்னன்னு தெரியல. ஓ ஓகே. பரவாயில்ல. மொபைலோட டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம வேற ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா சூப்பர். கண்டிப்பா. மேபி சிட்டில இருக்கிறவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். உண்மைதான். வீட்ல இருந்து வந்த முதல்ல அவங்க ஷூவை கட்டிட்டு தேடுற அடுத்த பொருள் அதுவா தான் இருக்கு. மொபைலா தான் இருக்கும். ஆமா. அதனால எங்க வந்து போய் பசங்க பக்கத்துல இருக்குது, வீட்டுக்கு மாடு இருக்குது வீட்டுல. மாடு மாடை பிடிச்சி மேய்ச்சின்னு இருப்போம். அதுக்கு கொல்லிக்கு போவோம், வீட்டு வேலைங்க. அப்படியே அவனுக்கு டைம் கரெக்டா இருக்கும். பட் அதுவே ஒரு பிசிக் ஸ்ட்ரென்த் கொடுத்துள்ளாராம். கண்டிப்பா கண்டிப்பா. இங்க வந்து நாங்க வந்து வலிக்கட்டாயமா பிசிக்கல் செட்க்கு கொண்டு போனோம் அவங்கள வந்து இப்ப யோகா பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணு, அதை தூக்கு இதை தூக்கிட்டு. பட் ஆனா பசங்களுக்கு அங்க ஒரு நேச்சுரலாவே வந்துரும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராங் ஹெல்த் அப்படின்னு சொன்னேன். சோ அது வந்து தட் இஸ் யோர் பர்சனல் பார்ட். இப்போ நீங்க ப்ரொஃபஷனலா எப்படி டேசி க்ரூல வந்தீங்க அந்த ஸ்டோரி சொல்லுங்க. டெசிக்ரோ ஃபர்ஸ்ட் நான் வந்து டீச்சிங் லைன்ல இருந்தேன். ஃபர்ஸ்ட் டீச்சிங் லைன்ல இருந்துட்டு அடுத்து காலேஜுங்களா? இல்ல இல்ல ஸ்கூல் லைஃப். ஸ்கூல்ல பிடிஏ மூலியமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். வருஷம் ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ண வைப்பாங்க கவர்மெண்ட்ல. அடுத்து மறுபடியும் ரிலீவ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் அடுத்து ஒரு 6 மாசம் 7 மாசம் ஒர்க் பண்ண வைப்பாங்க. அதனால சரி இர்ரெகுலரா இருக்குது, மேரேஜ் ஆயிடுச்சு, இனிமேட்டு என்ன பண்றது, இது இந்த சேலரி இதை ஏதாவது பர்மனெண்டா ஒரு சொல்யூஷன் வேணுன்றதை தேடி வேலை தேடி அப்போ அலையும் போது தான் வாட்ஸ்அப் குரூப்ல டெசிக்ரோடைய வேலை வாய்ப்பு பார்த்தேன். ஓகே. அது மூலியமா அடுத்துதான் என்ட்ரிக்கு வந்தேன். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ நீங்க வந்து 5 இயர்ஸ் சொல்றோம் இல்லையா, 5+ இயர்ஸ். சோ எக்ஸாக்ட்டா நீங்க எத்தனை வருஷம் முடிச்சிருக்கீங்க? 6th இயர் ரன்னிங். ஓகே. விழுப்புரம் ஸ்டார்ட் பண்ணும்போதுல இருந்தே இருக்கீங்க நீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 2 வருஷம் என்ன பண்ண அதில் விழுப்புரம் ஸ்டார்ட் ஆயும் 6 இயர்ஸ் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சோ யூ ஷுட் பி வெரி நியூ. 7 முடிஞ்சிட்டு மேம். 7 முடிஞ்சு 8 நினைக்கிறேன். ஓ ஓகே ஓகே. கிரேட் 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 கிரேட். சோ உங்க ஜர்னி சொல்லுங்க. நீங்க என்ன மாதிரி டிராவல் பண்ணிட்டு வந்தீங்க டேசி க்ரூல? சோ வாட் இஸ் யுவர் லேர்னிங் அந்த மாதிரி விஷயங்கள்? டெசிக்ரோல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஸ்விக்கி பால் சுந்தர் கீழே. எஸ், அவருக்கு கீழே நாங்கள் ஒர்க் பண்ணி நைட் ஷிஃப்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஷிஃப்ட் தான். டேவில் வீட்டில் இருந்துங்க. அது ஒரு நைட் ஷிஃப்ட்ன்றது வந்து செம்ம ஃப்ரீடமாக இருந்தது. செம்ம ஃப்ரீடம்னா ஒர்க்கு, நம்மளுடைய ஒர்க்கு கரெக்டாக அவங்க பால் சுந்தர் மாதிரி அடிச்சது யாரும் எனக்கு தெரியல மேம். இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ரொம்ப பேஷண்ட்ல அவர். ஆனா எஸ், அவர் வந்து கரெக்டாக இதான் வேலை, இதை கரெக்டாக இப்படி பண்ணு வழி காட்டி விடுவார். கரெக்டாக தான் முடிப்போம், வேலையை முடிப்போம், வேலையை முடிச்சுட்டு கிளம்பினே இருங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது அந்த மாதிரி. அப்படிதான் அவர் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக காஷா, ஒரு இதுவும் கிடையாது. காஷா சொல்றதுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து ட்ரைனிங்ல இருந்து சரி, ட்ரைனிங் வந்து எனக்கு வந்து தேவா கொடுத்தாருங்க. ஓ அவரும் செம்ம பர்சன். தேவா எனக்கு ட்ரைனிங் பண்ணாரு. பால் டிஎல்லாம் இருந்தார் அப்போ வந்து. ட்ரைனிங் நல்லா பர்ஃபெக்டாக கொடுத்ததால நமக்கு வந்து கரெக்டாக ஈஸியாக ஸ்விக்கி வந்து லேர்ன் பண்ண முடிஞ்சுது. அதை ப்ராசஸ் கரெக்டாக புரிச்சிக்கின்னு குவாலிட்டி 100% குவாலிட்டி கொடுத்துருந்தேன் மேம். ஓகே. ஸோ எத்தனை ப்ராஜெக்ட் இது வரைக்கும் விழுப்புரத்தில் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? ஸ்விக்கிக்கு அடுத்தது அவந்தி, அடுத்தது ஜொமேட்டோ கரண்ட்ல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்விக்கி இது கொல்மாமணிக்கு தேவை வர வரையும் நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல. ஓகே ஓகே ஓகே. சோ மத்த சென்டர்களுக்கு போற வாய்ப்பு ஏதாவது கிடைச்சதுங்களா உங்களுக்கு? ஜஸ்ட் போய் பாக்குறதுக்கோ அந்த மாதிரி ஏதாவது போயிருக்கீங்களா? இல்லை மேம், அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை இது வரைக்கும் கிடைச்சது இல்லை. சோ என்னென்ன சென்டர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா டேசிக்குள்ள? தெரியும். ஓகே ஓகே. சோ லைக் எப்பயோ யோசிச்சிருக்கீங்களா இந்த சென்டருக்கு போய் பார்க்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ட்ரீம் இருந்திருக்கா? ட்ரீம் இருந்தது மேம். ட்ரீம் இல்லாதலாம் இல்லை. ட்ரீம்லாம் போயிட்டு போகணும், போயிட்டு அங்கங்கே எப்படி இருக்கிறாங்க, அந்த சென்டர் எப்படி இருக்குது, அவங்க அங்கே இருக்கிறவங்கலாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, டீம் வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுக்கணுன்றது எனக்கு ஒரு ஆசை இருந்தது தான் மேம். எனக்கு ஆக்சுவலி இது எப்போ எனக்கு தோணுச்சுன்னா இப்போ தான் ரீசெண்டாக தான். ஓகே. ஸ்விக்கிலேருந்து வெளில வந்த பிறகு தான் யார் யார் எப்படி இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கணுன்றது தோணுச்சு. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க கூட இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் அப்போ அங்கே இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்விக்கியில் இருக்கும்போது ஒரு பாலிங்கில் இருக்கும்போது எனக்கு இதேமாரி ஒரு
கம்ஃபர்டபுள் ஜோன்லயே வாழ்ந்து டிராவல் பண்ணியிருந்தோம் நாங்க வந்து. ஓகே ஓகே இப்போ ஓகே. வந்து இருக்கும்போது இப்படிலாம் இருக்குதான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப சோ இங்க பால் கூட இந்த இருக்கும்போது ரொம்ப பேம்பர்டா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிக்கலாமா? கண்டிப்பா சொல்லலாம் மேம். அவர் வந்து ஏன்னா ஒரு மறக்க முடியாத லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ஆளாயிட்டாரு எனக்கு வந்து. சோ பால் எனக்கு எனக்கும் மட்டும் பால் இல்ல, ஸ்விக்கில இருந்த எல்லாருக்குமே வந்து பால்கடையில இருந்தவங்க எல்லாருமே வந்து சொல்ற ஒரு வார்த்தை வந்து என்னன்னா, பால் சுந்தர் இதுவரையுமே சரி, பால் சுந்தர் மாதிரி யாரும் இதுவரையும் நமக்கு இல்ல, கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அவரை ஃபில்ஃபில் பண்றதுக்கு அளவுக்கு யாரும் இதுவரையும் எனக்கு கிடைக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட். சோ அது இட்ஸ் a பிக் திங். நீங்க வந்து ஒரு லைன் பேசுனீங்கன்னா 2 தடவை பால் பத்தி தான் சொல்றீங்க. இல்ல இல்ல அவர் டிராவலிங் வந்து 5 இயர்ஸ் கம்ப்ளீட்ல 3.5 இயர்ஸ் வந்து பாலோடைய இதுலயே போனதால அவரை பத்தி தான் அதிகமாக பேச முடியுது. அடுத்தது ஓகே வந்து அவந்தி ஃபினான்ஸ் நான் அடுத்து டேக் மூவ் ஆனது. அவந்தி ஃபினான்ஸ் அவர் வந்து சசி, அவர் இங்கே ஒர்க் பண்ணியிருந்தோம். அவர் வந்து அவருக்கு சைலண்ட், என்ன வேலையோ அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக முடிச்சுட்டு நீங்கள் மணி கிளம்புங்கப்பா, நமக்கு உங்களுக்கு எந்த தொடர்பு இருக்கக்கூடாது, இதான் ஒர்க்கு, இதை முடிச்சிடுங்க, ஜஸ்ட் அதிகமாகவும் பேச மாட்டார் அவர் வந்து. ஓ கிரேட் கிரேட் கிரேட். சோ நீங்க வந்து டேசி க்ரூல நான் இந்த விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு ஒரு லிஸ்ட் பண்ணணும்னா 2-3 விஷயத்தை எப்படி லிஸ்ட் பண்ணுவீங்க? ஆஹ் நான் இங்க வந்து தான் கத்துக்கிட்டேன், நான் இங்க வந்து டெவலப் ஆகுனேன், இல்ல சம்திங் இட் மேட் மீ டு சேஞ்ச், அந்த மாதிரி விஷயங்கள்னா. இங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து ஆஃபீஸ் வந்துட்டு பிறகு தான் நம்ம டெவலப்மெண்ட்ன்றது. இங்கே வந்து என்னென்ன இருக்குது, இப்போ ஸ்டார்டிங் இன்டர்னா ஜாயின் பண்ணும்போது அடுத்து ஜூனியர் குரூமெட்டா இப்போ இதுவரையும் ட்ராவல் ஆகினுக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி நம்ம ஸ்டார்டிங் வந்து நான் தெரிஞ்சது வந்து என்னன்னா, சரி இயர் போக போக நமக்கு எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பாங்க, ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தேன். ஆனால் இப்போ இங்கே வந்துட்டு பிறகு தான் தெரிஞ்சது இது பத்தாது, இது நீங்கள் வந்து மற்ற இது மாதிரி நினச்சிக்காதீங்க. இங்கே வந்து உங்களுடைய டெவலப் நீங்கள் எல்லாத்தையும் கற்றுனா மட்டும்தான் இங்கே வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியுன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. நீங்கள் வந்து அடுத்தது இப்போ ஸ்டேஜ் நான் ஆஃபீஸ் வந்துட்டு பிறகு, ஏன்னா ஸ்டார்டிங் ஃபுல்லாகவே கொரோனா டைம்லேருந்து அப்படியே ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே மூவ் ஆகிருந்தது. ஓகே 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 ஃபைன். அதுக்கடுத்து இங்கே வந்த பிறகு இது எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருந்தது. ஓ ஃபைன். ஓகே சோ இருக்கிறோம் நாங்கள் வந்து. இல்ல என்ன சொல்றீங்க? அதுக்கான எஃபெக்ட் போட்டுன்னு தான் இருக்கும். இப்போ என்ன அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணுன்றதுக்கான எஃபெக்ட் போட்டுன்னு தான் இருக்கிறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ நீங்க ஜாயின் பண்ணும்போது இன்டர்னா ஜாயின் பண்ணீங்களா எப்படி? இன்டர்னா தான். சோ இப்போ நீங்க இப்போ ஜூனியர் தான் மேம் இருக்கிறேன். அதுக்கான பிளாட்ஃபார்ம் இப்போ வந்து எனக்கு ஜொமேட்டோ ரெடி பண்ணி கொடுத்துறாரு மேம். விவேக் வந்து அதுக்கான நீங்கள் இத்தனை வருஷமா வந்து இருக்கிறீங்க சொன்னேன், எனக்கான பிளாட்ஃபார்ம் யாரும் எனக்கு இடம் கொடுக்கல, அதனால நான் எதுவும் என்னுடைய தகுதி நிரூபிக்க முடியலன்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே, நீங்கள் ஒரு டீம் கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து டேக் அப் பண்ணி அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க, இதை நீங்கள் ஒழுங்காக பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த இதுலேருந்து உங்களோட மூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. சூப்பர் 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 கிரேட் கிரேட். ஸோ ஆல் த பெஸ்ட். அந்த பிளாட்ஃபார்மை நல்லா நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ ஹோப் யூ ஷுட் க்ரோ வெல். ஓகே. ஸோ உங்களுக்கு டேசிக் ரூல தெரியும்ல, இந்த டிடச் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இஃப் யூ ஃபீல் லைக் இந்த ஒரு கோர்ஸ் வந்து டிடச்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல வாட் கோர்ஸ் யூ வில் சஜஸ்ட்? இதுவரையும் அது ஐடோம் மேம், அது தெரியல மேம். எக்ஸல் அதுக்கு இது மாதிரி தான் நான் டிடெச்சில் முடிச்சது வந்து எக்ஸலும் டிரான்ஸ்லேஷன் மேம். இது எக்ஸல் அண்ட் டிரான்ஸ்லேஷன். ஓகே ஓகே ஓகே. அது ரெண்டு தான் மேம் நான் அதிகமாக பண்ணது. அடுத்து நான் என்ன மற்ற இதுக்குள்ள போல. ஓகே. சோ நீங்க இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்களா? இஃப் யூ வாண்ட் டு ஷேர் இட் ஃபார் த நியூ கமர்ஸ், அந்த மாதிரி என்ன ஒரு யூனிக்கான விஷயம் நீங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ணனும்னா வாட் யூ வில் ஷேர் லைக்? இப்போ வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, இங்க ஆபீஸ்ல நான் கத்துக்கிட்டேன்னா, உண்மையை சொல்லலாம்னு நினைச்சீங்கன்னா எல்லாருமே வந்து ஒத்துமையா இல்லை மேம் எங்க ஆபீஸ்ல. எனக்கு அதான் மேம் பிடிக்கல. ஓகே ஓகே. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து யூனிட்டின்றது இப்ப இல்ல. ஓகே ஓகே. எங்க விழுப்புரம் சென்டர் வந்து லூசிங்னு சொல்ல போனா இதுல ஒரு இதான் மேம் எங்களுடைய டிராபேக்கா நான் நினைக்கிறது. ஏன்னா ஸ்டார்டிங் நாங்க வரும்போது, நான் உள்ள வரும்போது இருந்த விழுப்புரம் சென்டர் இப்ப இல்லை மேம். எல்லாருமே தனித்தனியா நினைக்கிறாங்க.
ஓகே. சோ மேபி அதிகமா டீம்ங்க இருந்திருக்கலாம்ல. அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக இல்லைங்க. நடந்திருக்கலாம். இப்ப இருக்கிறது வந்து 3 டீம் தானே இருக்குது மொத்தமாவே. இதுல வந்து இருக்கிற 3 டீமும் 3 திசையில் நிக்கிற மாதிரி திசையில இருக்கிறாங்க. இருக்கு அப்படி நினைக்கிறீங்களா? ஓகே. சோ டெஃபினட்டா ஐ மீன் மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்னிங் அவுட்கம்ஸ் டெஃபினட்டா வந்து நீங்க நினைக்கிறதும் டெஃபினட்டா சீக்கிரம் நடக்கும். சோ ஐ ஹேவ் a rapid fire round for you. So can I ask that? Rapid fire round போலாங்களா? நான் ஒரு கேள்வி கேட்பேன். ஷார்ட்டா ஒன் வேர்ட்ல ஆன்சர் சொல்லணும் நீங்க. ஓகே மேம். ஓகே. ஒன் வேர்ட் டு டிஸ்கிரைப் யுவர் டேசி க்ரூ ஜர்னி. இல்ல மேம், கிளியர் புரியல ஒரு மேம். வார்த்தையில வந்து உங்களோட டேசி க்ரூல ஜர்னிய நீங்க சொன்னா ஒரு வார்த்தையில என்ன சொல்வீங்க? மை பார்ட் ஆஃப் லைஃப் மேம். ஒரு வார்த்தைன்னு சொல்ல போனா லைஃப் தான் மேம் சொல்லலாம். சூப்பர் சூப்பர். The biggest lesson you have learned in 5 years. கத்துக்கிறது வந்து லேர்னிங் மேம். Okay. One project or movement that made you feel proud. ஸ்விக்கி ப்ராஜெக்ட் தான் மேம் நான் பண்ணேன். ஓகே. சோ இப்ப டேசி க்ரூவை வந்து ஒரு ஸ்டோரியா எடுத்தோம்னா அதுக்கு என்ன டைட்டில் கொடுப்பீங்க? ஹீரோ ஸ்டோரி. அது டைட்டில் கொடுக்கலாம். என்ன வேணாலும் கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதை கரெக்டா சொல்லணும்ல மேம். ஆமா. சும்மா இல்ல டக்குன்னு சொல்லணும்ல. சோ இந்த டேசி க்ரூல இருக்கிறத வந்து ஒரு படமா எடுக்கிறோம் அப்படின்னா ஓகே. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு வச்சுக்கலாம் மேம். ஓ நைஸ். ஓகே. உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு வேலையில. ஓகேங்களா? இப்ப நீங்க ஐ மீன் நீங்க இருக்கிற வேலையில உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை எல்லாரோட வேலையும் 1 மணி நேரத்துல முடிச்சு கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர். ஓ பரவாயில்லைங்க. ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா இருக்கீங்க. நீங்க செல்ஃபா வந்து உங்களுக்குன்னு யோசிக்காம எல்லாருக்காகவும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே. இந்த வாட்ஸ்அப்ல இந்த எமோஜிஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, ஆமா மேம். ஸ்மைலி கிரையிங் அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்கல்ல. ஆமா ஆமா. சோ அந்த மாதிரி வந்து உங்க ஒர்க்கை நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும்னா எந்த எமோஜியை நீங்க ஷேர் பண்ணுவீங்க? யோர் ஒர்க் மூட் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஹாப்பி தான் மேம். ஹாப்பி. வெரி குட். சோ யோர் ஹிடன் டேலண்ட். என்கிட்ட இந்த டேலண்ட் இருக்குது யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு. கண்டிப்பா மேம். அதான் சொன்னேன் மேம் ஏற்கனவே. டீம் ஹேண்டில் தான் மேம். Team handling. Okay, so you have a leadership quality. That's what. So that's thing about rapid fire round, Ramdas. So 15 minutes on I think I've taken 1 minute extra அப்படின்னு நினைக்கிறேன். So I had a very good session with you. So உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த ஷோ பத்தி? மனசுல பட்டதை சொல்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காது இருந்தது ரிசீவரை பத்தி. அதுக்காக அது ஒரு அதனுடைய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது தான் மேம் நான் நினைக்கிறேன். ஓ மிக்க நன்றி. திஸ் இஸ் a very big word for us. தேங்க் யூ ஃபார் ஷேரிங். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து சில பேர் வந்து லைக் கொஞ்சம் ஷையா எல்லாம் ஃபீல் பண்றாங்க வந்து பேசுறதுக்கு. ஸோ உங்க டீம்ல அது மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா போய் சொல்லுங்க அவங்க கிட்ட. திஸ் இஸ் a platform where you can feel comfortable and feel free to talk. Okay. கண்டிப்பா கண்டிப்பா. Thank you so much, Ramdas. Any favorite song உங்களுக்கு, உங்க வைஃப், உங்க ஃபேமிலிக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு ஃபேவரட் சாங் இருந்தா சொல்லுங்க. We'll play that. விஜய் சாங் மேம், ஆலப்போரான் தமிழன். ஓகே. ஆலப்போரான் தமிழன். ஓகே. சோ ஆலப்புறா ருத்ரன் அதுக்காக அந்த பாட்டை கேக்குறாரு அப்படின்னு நினைக்கிறேன் ராம்தாஸ். சோ ராம்தாஸ்க்கும் ராம் சேர்ந்த ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபேமிலிக்கும் இந்த சாங்கை வி கம்ப்ளீட்லி டெடிகேட் ஃபார் யூ ராம்தாஸ். என்ஜாய் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த அப்கமிங் டேஸ். ஓகே. Thank you Ramdas for joining DC Live. Thank you. You're welcome. So dear listeners, this was Ramdas. He was very, very cute and he was very light-minded and shared everything what he feel from his inner heart about the DC crew. And DC Live feels very thankful for him for joining the show. So keep listening to DC Live. We care, we share, we are on air. Thank you.